அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் சோமசுந்தர் பேசுகிறேன். பேர் கிங் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கள்ளழகரை வந்து மதுரை வைகை ஆற்றுல இறங்க போவார். அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்துருக்கோம். அதுக்கான வேலைகள் தான் முன்முறமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைகாத்தி டேம்லேருந்து நேற்று தண்ணி திறந்துப்பட்டு இன்றைக்கி சரியாக 11 மணி போல் வைகாத்தி வந்து அடைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அங்கே தான் நிற்கிறோம். ஸோ இப்போ ஆற்று கடந்து தண்ணி போயிட்டுருக்கு. இன்னும் 3 நாளைக்கு இந்த தண்ணி வந்து டேம் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அழகர் ஆற்றுல இறங்கிட்டு போன பிறகு டேமை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அதுவும் நம்ம இந்த காலையில் பார்ப்போம். வாங்க என்னடா அழகர் ஆற்றுறத பார்ப்போம். அருள்மிகு கள்ளழகர் இந்த வழியாக தான் ஆற்றுக்குள்ளே இறங்குவார். இறங்கிட்டு தான் அவங்க போய் எல்லாமே பண்ணிவிட்டு மண்டபத்தில் வந்து நிற்பார். மீனாட்சி சோமசுந்தர திருக்கல்யாணத்துக்கு வர முடியலன்னு கோச்சுக்கிட்டு கள்ளழகர்கள் வந்து நம்ம வரும்போது இங்கே எதுவும் இல்லையே, ஆனால் இப்போ நம்ம திரும்பி போகும்போது இங்கே ஒரு ஆறு ஓடுது அப்படின்று கோவத்தில் இறங்கின கள்ளழகர் இடம் தான் இந்த இடம். அதுக்கான ஏற்பாடுகள் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ வந்து இங்கே எம்டியாக இருக்குது. கள்ளழகர் இறங்கும்போது இந்த இடத்துல தண்ணிலாம் ஃபுல்லாக இவ்வளோ தூரத்து தண்ணி நிரப்பி தாமரைப்பூ, ரோசாப்பூ, பூ சம்திங் நிறையா பூலாம் போட்டு இது ஃபுல்லாமே ஃபுல் பண்ணி வச்சுருவாங்க. கள்ளழகர் இதில் வந்து அவ்வளோ தூரத்தில் இங்கேருந்து இறங்கிட்டு அங்கேருந்து மண்டபத்துக்கு, இது வந்து வண்டியூர் வெள்ளிக்குறை மண்டபம், அதுக்கு அடுத்த மண்டபம் வந்து அலுவலர் மண்டபத்துக்கு போய் நிப்பாட்டுவாங்க. இப்போ அதோட இடம் தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து நிற்கிறதுக்கும் வேடிக்கை பார்க்கறதுக்கும் அனைத்து வசதிகளும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேட்டுக்கு அந்த சைடு வந்து மக்கள்கள் வந்து ஏதோ உள்ள நுழையிற இடம். இது வழியாக நுழைஞ்சு இந்த கேட்டு வழியாக அந்த புறம் வந்து இந்த புறம் வந்து வண்டி நிற்கிறதுக்கும் அந்த பக்கம் மக்களை நம்ம நடந்து போகிறதுக்கும் இது வழியாக வந்து ஆற்றுக்குள்ளே இறங்குக்கான பாதையில் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இங்கே நின்று பார்க்குறோம். ஆனால் கள்ளழகர் ஆற்றுல இங்கே இறங்குற அன்றைக்கி இந்த இடத்துல இப்படி இருக்குமான்றது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா 1000 பேர் லட்சம் பேர் இல்லை கோடி பேர் வந்து இங்கே நிற்பாங்க. இன்னைக்கு இந்த இடம் இப்படி வரிச்சோடி காணப்படுது. ஆனால் அன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இடம் இருக்குமா கூட சொல்ல முடியாது. ஸோ நான் உங்களுடன் விஜய் சோமசுந்தரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கல்லுப்பாலம் என்று அழைக்க போகிறோம். ஏவி பாலத்துக்கு தான் இருக்கோம். இது வந்து எப்படி திருச்சியில் கல்லணை இருக்கோ நிலச்சி நிற்கிறோம், அதே மாதிரி மதுரை வைகாத்தில் இந்த பாலம் நிற்குது. இதுவும் பாண்டிய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பாலம் தான். ஆனால் எந்த வருஷம் என்னது என்னால் சரியாக சொல்ல முடியல. ஸோ இன்றைக்கி வந்து வைகாத்திலேருந்து தண்ணி வந்து திறந்து விட்டு இன்றைக்கி இந்த வைகாத்து நிறைஞ்சு நம்ம அழகர் எடுத்து தாண்டி கடந்து போயிட்டுருக்கு. இது வந்து 2-3 நாளைக்கு இருக்கும். ஸோ வைகாத்து சிரிப்பு இந்த ஆற்றுல தெரியுது. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மற்ற ஆறு காட்டுலேயும் வைகை இருக்க ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஆறுமே வந்து கடலில் வந்து கலந்துடும். ஆனால் நம்ம வைகை ஆறு எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் சரி இந்த வருஷம் இருக்குது. இந்த வைகை ஆறு உருவாங்கிலேருந்து இப்போ வரைக்கும் கடலில் கலந்தது கிடையாது. அதுக்கான வரலாறு சாத்திரம் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா மீனாட்சி சோமசுந்தரர் வந்து திருக்கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு அரக்கருக்கு தாகத்துக்காக அரக்கா எங்களை கை வை அப்படின்னு சொன்னால வைகை என்னும் பேர் வந்து இந்த ஆறு உருவாச்சு. அதுக்கு நன்றி கடனாக இந்த வைகை இது வரைக்குமே வந்து இந்த மக்களுக்கு தாகத்தை தீர்த்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த வைகை ஆறு கடலில் கலக்காது. கடல்லே கடக்காத ஆறு எது கேட்டால் நம்ம மதுரையோட வைகை ஆறு.